நிச்சயமா. சுக்கிர பயிற்சி அந்த ஏங்கிக் கொண்டு அதை தேடிக்கொண்டிருந்த ராசி இந்த கும்பராசிங்க. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருந்து கேதுவின் பிடியில் இருந்தனால பொதுவா கும்பராசினாலே மாற்று சிந்தனை உடையவங்க. மற்றவங்களால முடியாதுன்னு சொன்னா ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லும். இந்த ராசி எப்படின்னா ஆல்ரெடி 7.5 சனி தாக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் போராடி போராடி மேலே வந்துட்டு இருக்காங்க. அந்த எதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று அண்டை வீட்டார். இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸில் என்னென்னா சூப்பர் டைமுங்க. ஏன்னா இந்த ராசிக்கு குறிப்பாக 10ஆம் அதிபதி செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கு. தொழில் பாப்புலாரிட்டி ஆகிற நேரம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா. சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியில் இருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்தை வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்குறோம் சார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. நான் யாரை நம்பணும், நம்பினவங்களே என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு கவலையோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கு சுக்கிர பயிற்சி காலகட்டமாவது இந்த கவலையிலிருந்து விடுவிக்குமா? நிச்சயமா. சுக்கிர பயிற்சி அந்த ஏங்கிக் கொண்டு அதை தேடிக்கொண்டிருந்த ராசி இந்த கும்பராசிங்க. இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல அந்த சுக்கிர பகவான் இருந்து கேதுவின் பிடியில் இருந்தனால சுக்கிரனை மனைவியை சொல்லும், செல்வத்தை சொல்லும், வீடு இடம் சொல்லும். இது அப்படியே லாக்கான மாதிரி இருந்தது. இப்போ இந்த ராசி 8ஆம் இடத்துக்கு போகும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம் பிறக்கின்றன. அப்போ இத்தனை நாளாக எதிர்பார்த்துருந்த ஏதோ ஒரு பாயிண்ட் வருது. அப்போ இந்த நேரத்தில் ஒரு நல்லது பிறக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். பொதுவாக கும்பராசினாலே மாற்று சிந்தனை உடையவங்க. மற்றவங்களால முடியாதுன்னு சொன்னால் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லும். அதாவது தன்னம்பிக்கை எப்பவுமே வளர்த்து தயாராக இருக்க ராசி இந்த ராசி. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு கோல்டன் டைம் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு, சூரியன், புதன் என்ன பண்ணுதுன்னா வேலை வாய்ப்பில் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. நிறைய கும்பராசிக்கிற வேலை போயிருமோ, வேலை கஷ்டமாக இருக்கோ, வெளிநாட்டு இதாக இருக்கும், பொருளாதார பிரச்சனை வந்துருமா, ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்குது, இது எடுக்கிறது ரைட்டா? நிறைய பேத்துக்கு வேலையில் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், அது எடுக்கிறது ரைட்டா இல்லை இருக்கிறதே இருந்துக்கலாமா? இந்த ஒரு டயலாமாவை இந்த ராசி சந்திச்சுட்டே இருக்குது. இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா, சார் இது ஆப்பர்ச்சுனிட்டி எடுங்க, சூப்பராக இருக்கும், இல்லை வேண்டாம் விட்டுறேன், இருக்கிறதே கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது எதிரியை வெல்லும் காலம் இதாங்க. இந்த ராசி எப்படின்னா ஆல்ரெடி 7.5 சனி தாக்கத்தில் இருக்கு. இருந்தாலும் போராடி போராடி மேலே வந்துட்டு இருக்காங்க. அந்த எதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று அண்டை வீட்டார், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, தன் வேலை செய்யும் இடத்துல இருக்கிறாங்க, சேம் ஃபீல்டு நேச்சரில் இருக்கிறாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க சொன்னாங்க, அவங்க சொந்த பந்தத்தில் இருக்கிற இன்னொரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களே தொந்தரவு தான். ஆக இப்போ அந்த அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. அந்த எதிரிகள் தொந்தரவு என்னன்னு கண்டுபிடிச்சி பண்ண வேண்டியது. பொதுவாக இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யோகம் வருது. 8ஆம் இடத்த சுக்கரன் இருக்குல்ல, எப்படின்னா
பூர்வீக ரீதியான சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. ஓகே. வில்லங்கம் உள்ள சொத்து உங்களுக்கு சேர வாய்ப்புண்டு. அப்போ வில்லங்கம் இருக்கிறது இப்போ காம்ப்ரமைஸ் ஆகும். இப்போ காம்ப்ரமைஸ் கூப்பிடுவாங்க. நிறைய ஒரு வயதானவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு டிஸ்பியூட் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அது சிவில் கேஸ்ல ரொம்ப வருஷம் இழுத்துருச்சு. இழுக்கடிக்கும். அப்போ காம்ப்ரமைஸாக பேசிடலாமா? அவங்க அனுபவிக்க கேட்கல. வயசானவங்கலாம் தன் குழந்தைக்கு தன் பேரம் பேத்திக்கு அவங்க நல்லா இருக்கணும்னு போறாங்க. அதுக்கு ஒரு காலகட்டம் வருது. அப்போ ஒரு சில கோயில் பரிகாரம் மட்டும் அந்த 8ஆம் இடம் வச்சு லக்ன அடிப்பில் கொடுப்போம். நிச்சயமாக மீட்டெடுக்க கோச்சார் ரீதியாக வந்திருக்கு. கோல்டன் டைம். இந்த ராசிக்கு இப்போ பிஸ்னஸில் என்னென்னா சூப்பர் டைமுங்க. ஏன்னா இந்த ராசிக்கு குறிப்பாக 10ஆம் அதிபதி செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கு. தொழில் பாப்புலாரிட்டி ஆகிற நேரம். அது 5ஆம் இடங்கிறது சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, பாப்புலாரிட்டி. அப்போ இவங்க தொழிலே பாப்புலாரிட்டி மக்கள் சென்றடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது 3ஆம் அதிபதியாக இருக்குது. அப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவை அதிகமாக பயன்படுத்திக்கலாம். இவங்களுக்கு புகழ் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் விருது வாங்கும். இப்போ விருதுனா இது என்ன, அந்த ஃபீல்டு நேச்சரில் இவங்க தான் பெஸ்ட்டு அவார்டு வாங்கலாம். இல்லை இவங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு, ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு. அப்போ நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ வாய்ப்பு வரும்னு. சார் தமிழில் ப்ரொடியூசரே இல்லையே சார், நாங்கள் உங்களுக்கு வரும், உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு நேஷ்னல் அவார்டு இருக்குது. அது என்னென்ன வர பின்னாடி அடுத்து சீக்கிரட்டை சொல்லுவோம். ஆக இந்த மாதிரி சூட்சமாக விஷயங்கள் எல்லாம் கும்பத்துக்கு வரும். இப்போ இவங்களுக்கு இந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த கும்பம், குறிப்பாக அந்த யூரோப்பில் இருக்கிறவங்க, யூஎஸ், கனடாவில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு சில சிங்கப்பூர், துபாய் போனவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா வெளிநாட்டில் கன்டினியூ பண்ணலாமா திருப்பி வந்துடலாமா குழப்ப மனநிலை. ஏன்னா குழந்தைங்க படிக்க ஸ்டேஜ் வந்தாச்சு. பின்னாடி சூழ்நிலை மாறுச்சுன்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்தால் குழந்தை எஜுகேஷன் பார்த்து 2 பேர் லைஃபையும் பார்க்க வேண்டிய காலகட்டம். இப்போ நாங்கள் வந்து கூட எதை சமாளிச்சிடுவோம். குழந்தை 10th படிக்கிறான், +1 படிக்கிறான். இதுதான் இந்த ராசிக்கு. அப்போ அதை டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாரோஸ்கோப் மாறுது. நிறைய பேர்த்து அங்கேயே கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஒரு சில இல்லை சார் நீங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த குழந்தை ஜாதகமும் அங்கே ப்ளே பண்ணுது இல்லையா, அவங்க எங்கே படிக்கணும்னு. இப்போ முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ ஹெல்த்து கொஞ்சம் கவனம். நான் ஹெல்த்து எல்லாமே இருந்தாலும் 6ல் குரு பகவான் வந்தாலே உடல் எடை அதிகரிக்கும், அஜீரணம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு தொந்தரவு, குறிப்பாக பெண்களுக்கு வயிறு தொந்தரவு வருது, கொஞ்சம் பார்த்துக்கங்க. சிறப்பு சார். இவங்க இந்த காலகட்டத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் நிச்சயமா இவங்களுக்கு இப்போ ஒரு அம்பாள் வழிபாடு வருது. அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குற அபிராமி வழிபாடு, அதாவது திருக்கடையூர் அபிராமி அம்பாள் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. அதோட மதுரை மீனாட்சி அம்மன் யோகத்தின் உச்சம் சொல்லலாம். இந்த ராசிக்கு இதெல்லாம் வழிபட்டாங்கன்னா மிகப்பெரிய யோகம் இருக்குது. இல்லை ஒரு ஆண் தெய்வமாக வரும்போது குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபாலாம் இப்போ உங்களுக்கு யோகம். ஏன்னா இங்கே லக்னத்தில் ராகு பகவான் இருக்குது. அது செவ்வாய் அம்சம், ஷீரடி சாய்பாபான்னு சொல்லுவோம். நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். வழிபட்டு பார்க்கட்டும். கண்ணை திறந்து பிரகாசம் ஆயிரும் வாழ்க்கையே. சூப்பர் சார், ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் வந்து ரொம்ப அழகா ஒரு புக் வந்து எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.